வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம நீ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1ல் கேட்டாங்கல்ல, அந்த லெவலில் இருக்க கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லெவலில் தான் அந்த இதில் எப்படிலாம் கேட்டிருந்தாங்களோ அதே லெவலில் தான் இருக்கும். இப்போ குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மூலயமா எப்படி கொஸ்டின் என்டிபிசியில் வந்துட்டு கேட்டிருக்காங்க, நம்ம குரூப் டிக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், இந்த லெவலாக இருக்கும் அப்படின்னா இந்த லெவலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுதான் இருக்கும். சரியா? அப்படிதான். சரி வாங்க, என்னைக்குள்ள கொண்டு வந்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சரியா? பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ரெடியாக இருப்பீங்க, சிலர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, இந்த கொஸ்டினை பார்த்தா நீங்கள் வேகமாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா ஓகே, எவ்வளோ இது பண்ண முடியுதுன்னு பாருங்கள். நம்ம 20 கொஸ்டின் வச்சுக்கோம், எவ்வளோ வருதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணிகிட்டே வருவோம், நீங்கள் சால்வ் பண்ணிக்குங்க. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால. சரியா? வாங்க பார்ப்போம் இன்னைக்குள்ள. ஃபஸ்ட்டு வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டிஃபரன்ஸ் கேட்டுருவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஆன் த சேம் அமௌண்ட் 10% பெர் ஆனும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருவாங்க. இதில் தான் டிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. 2 இயர்ஸ்க்குள்ளது பிரின்சிபல் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம 2 இயர்ஸ்க்குள்ளது இப்போ 2 இயர்ஸ்க்குள்ளது டிஃபரன்ஸ் பை பிரின்சிபல் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 ஸ்கொயர்டு. 2 வருஷம்னால 2 போட்டுருவோம். சரி தானே வரும். அப்போ இந்த டிஃபரன்ஸ் இங்கே என்ன, டிஃபரன்ஸு 50, பிரின்சிபல் இந்த கேட்டிருக்காங்க கொஸ்டின். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, 100, இது அடிச்சாச்சு. அப்படின்னா 50 பை பிரின்சிபல் அப்படின்னா 1/100. அதனால் ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5000 வந்துச்சு உங்களுக்கு. சரி தானே? இதுதான் இதோட ஆன்சரு 5000. இதே இது உங்களுக்கு 3 இயர்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன அந்த ஃபார்முலா மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 3 இயர்ஸ்னா டிஃபரன்ஸு பை பிரின்சிபலு இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பை 100 ஹோல் ஸ்கொயர்டு 300 ப்ளஸ் ஆர் பை 100 இதுதான். ஓகேவா? இதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் 3 இயர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த இதில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே டக்குன்னு கிடைச்சிடும். சரியா? இந்த இது ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கேட்டுக்கிட்டு சைன் 15ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிதானே? சைன் வருது நம்ம விட்டார்ஸில் அவங்க கேட்குறது இந்த 15 டிகிரி கேட்குறாங்க. சரியா? இந்த இது வந்தாலே நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதில் மாறாது, வேல்யூ கான்ஸ்டன்டாக இருக்கும். √3 - 1, இங்கே வந்து √3 + 1, இங்கே 2√2. சரியா? இதுதான் இது. இப்போ சைனோட வெளியே இருக்கிறதுனால நமக்கு இது எதிர்பக்கம் போய் காரணம். சரிதானே? சைனோடது sin 50 = √3 - 1 2√2. இதுதான் இதோடது. சரியா? இதோடது நமக்கு ஆன்சர் இதுதான். சப்போஸ் உங்களுக்கு cos 15 கேட்டால் என்ன பண்ணுன்னா எப்படி எழுதுறதுன்னா அப்படி இது உங்களுக்கு √3 + 1/2√2. இதுதான் அதோடது. இதே இது டேன் கேட்டாங்கன்னா டேனுக்குள்ளது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் எல்லா எக்ஸாமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டேனோட 15 பார்த்தீங்கன்னா √3 - 1/√3 + 1. சரியா? இதை நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. சரியா? இதில் இந்த 3 இதுன்னு டேரெக்டாக கேட்பாங்க. டேரெக்டாக ஆன்சர் தெரிய போயிட்டே இருக்கலாம். சரியா? சைனுனா இது √3 - 1/2/√2. காசுனா √3 + 1/2√2. சரியா? அது இதெல்லாம் டேன்னா √3 - 1
பை √3 + 1. சரிதானே? மைண்ட் வச்சுங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்தது a girl sold a watch for 540 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 10% லாஸா? 10% லாஸ். ஃபைண்ட் த சேலிங் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச். இஃப் சி ஹேட் சோல்டு த வாட்ச் 10% ப்ராஃபிட். 10 அதாவது 10% நஷ்டத்துக்கு விற்றுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை வந்து 10% லாபத்துக்கு விற்கணுமா? அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அப்படின்னா இங்கே 10 லெஸ்ன்ற போது 100லேருந்து 10 போயிடுச்சுன்னா 90. அவங்க வந்து 90% சேர்ந்தது தான் இந்த 540 வாட்சோட ரேட்டு. அவங்களுக்கு தேவை 110% எக்ஸ்ட்ரா வேணும். அப்படின்னா அதுதான் கொஸ்டினை கேட்டுருக்குது. சரிதானே? இப்போ நீங்கள் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ 0 90 ஓட்டு வந்துங்க. 0 0 45 6 54 6 அப்படின்னா 660. இது அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஆன்சர். சரியா? ஆன்சர் இதுதான். ஓகேவா? அதுதான் ஆன்சரு. வாங்க நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. x² - 4x + 1 = 0. x² + 1/x². அது நம்ம பார்க்கணும் மறுபடியும். இப்போ நான் இதை எக்ஸால் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு x 4 + 1/xன்னு வரும். 0. சரிதானே? இப்போ அடுத்தது x + 1/x = 4. அந்த சைடு இந்த 4 போகும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. அவங்க கேட்குறது ஸ்கொயர் தான் வேணும். அப்படின்னா இங்கேயும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன், இங்கேயும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். சரியா? ஸ்கொயர் பண்ணுறப்ப இங்கே x² + 1/x². இங்கே 16, இங்கே -2 வரணும். ஏன்னா இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஓகேவா? a² + b² + 2ab அப்படி வரும்போது இங்கே நமக்கு a பதில் x, b வந்து 1/x இருக்குது. இந்த இது x அடிச்சிடும். அப்படின்னா 2 மட்டும் இருக்கும். அந்த 2 இங்கே வரும்போது உங்களுக்கு மைனஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ வந்து 14 ஆன்சர். ஓகேவா? 16 2 வச்சுன்னா 14. இல்லைன்னா டேரெக்டாக ஃபார்முலாவே இருக்குது. நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள். இது அடுத்தது இது டேரக்ட் வேல்யூ தான். 30ஓட வேல்யூ என்னன்னா 1/√3. சைனோட இருந்தால் 1/2. இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிக்கோங்க. 2 - √3/2√3. இதுதான் ஆன்சர். சரியா? இதுதான் என்னோட ஆன்சர். சரியா? இது டேரக்ட் வேல்யூ. டேரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை அட்டவணை கொஞ்சம் இருக்கும். அதை பார்த்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ப்போம். 6 வந்து இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் அட் RS 800 இருக்கு. 800 sold 20% profit after keeping 10% discount. Find the cost price. CP கண்டுபிடிக்கணும். நம்ம கொஸ்டின் CP தான் கண்டுபிடிக்கணும். இந்த இதில் வந்து அவங்க வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கணும்னா அவங்க CP இதுக்கு ஃபார்முலா டேரக்ட் ஃபார்முலா CP/MP மார்க்கெட் ப்ரைஸு சரியாக கொடுத்துட்டாங்க. அதனால 100ல் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு, டிஸ்கவுண்டோட பர்சன்டேஜ். அதுமாதிரி 100ல் எவ்வளோ ப்ராஃபிட் அவங்களுக்கு வேணும், ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். சரியா? இதுதான். இப்போ நமக்கு CP தெரியாது, CP போட்டாச்சு. MP அவங்க கொடுத்துருவாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கிற 800. இதுதான் மார்க்கெட் ப்ரைஸு. 800 = 100ல் எவ்வளோ டிஸ்கவுண்ட் போயிருக்கு? 10%. சரிதானே? 10% இருக்குது. எவ்வளோ ப்ராஃபிட் அவங்களுக்கு வேணும்? 100ல் ப்ராஃபிட் வந்து 20 வேணும். அப்போ இங்கே CP/800 இருக்குது. அதில் வந்து அப்போ 90 ஆயிடுச்சு. இதில் வந்து 120 ஆச்சு. இப்போ நம்ம அடிக்கலாமா? 3/4 ஓகேவா? இது அடிச்சுங்க. இந்த இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதி கூட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3, இந்த 8 வந்து மேலே வந்துச்சு, 800 அங்கே வந்துடும். இப்போ இது 2. ஓகேவா?
இதில் மல்டிபிள் பண்ணால் 600. சரியா? இதே முடிச்சலாம். இல்லைன்னா இங்கே கீழே வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். 600 தான் அது ஆன்சர் நமக்கு. சரியா? வா நெக்ஸ்ட். The LCM of the two numbers 78. Find the sum of the number ratio of the two number. அவங்க ஆல்ரெடி 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. 2 நம்பரோட இது ரேஷியோ கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்தாங்கனாலே இந்த 2x 3xன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா? இப்போ இதில் காமனாக இருக்கா எக்ஸு அப்படின்னா நமக்கு HCFனா காமனாக இருக்கிறது எக்ஸு. அதுதான் HCF. LCMன்றது 2 × 3 × x. இது என்ன கொடுத்துருவாங்க? 78 நம்ம கொடுத்துருவாங்க. சரியாங்க? இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 78. இப்போ நம்ம பண்ணும்போது எக்ஸோடது 13 வருது. ஓகேவா? ஒரு 13 வருது. எக்ஸோட வேல்யூ 13. அவங்க கேட்டிருக்குது இங்கே பார்க்கணும் சம் ஆஃப் த நம்பர் அப்படின்னா இந்த ரெண்டை நான் கூட்டணும். அப்படின்னா 2x + 3x அப்படின்னா எனக்கு 5x இருக்கு. ஓகேவா? அப்படின்னா அடுத்து 5 × 13 மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 65. சரியா? 3 5 1 5 1 6. சரியா? இதுதான் என்னோட ஆன்சரு. ஓகேவா? பாருங்க. அடுத்து இது the simple interest earned on the amount in 2 years. Simple interest உடைய 2 years. 10% ஆனும் ரேட்டு 500 rate of interest. Find the compound interest in the same amount same rate. same rateல ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. 500 ரூபாய் 2 வருஷத்துல அமௌண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. 10 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்சிருக்கு. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம கேட்டாலே அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்துறாங்கல்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. அமௌண்ட் வந்து 500 இருக்கு. இது 2 வருஷம் கொடுத்தனால நீங்கள் பிரிச்சு ஈக்குவல் வைங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வருஷம் இது பகுதியில் வரும். இதோட பகுதி வந்து 250, இது 250. சரிதானா? ஃபர்ஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷமும் எந்த மாற்றம் கிடையாது. ஓகேவா? இது ரெண்டுக்குமே 10% தான். சேம் ரேட்டு சேம் அமௌண்ட் தான். ஓகேவா? செகண்ட் இயர்ல 250 இருக்கும் பிளஸ் ஒரு 10%. இதுக்கு 10% நம்ம எடுக்கணும் இதுல. ஓகேவா? அது முதல் வருஷம் இது செகண்ட் தான். செகண்ட் வருஷம் வரும்போது இதோடது முதல் வருஷத்துல 10% போது இது 250 10% 25. ஓகேவா? இது வந்து இதெல்லாம் கூட்டினீங்கன்னா இது 2 500 525. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். இங்க வித்தியாசம் கேட்டால் 25 தான். இதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு கேட்டாங்கன்னா இது இங்க இருக்கிறது 500, இது 25 கூடி இருக்கு இல்லையா? இது வித்தியாசம் கேட்டா அவங்க கேட்டுக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டுவாங்க. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? 525. ஓகேவா? 525 தான் நமக்கான ஆன்சர். வா நெக்ஸ்ட் பாருங்க. 9th A plus B இவங்க 5 daysல முடிக்கிறாங்க. Work in 5 days. A and B start work together, but after 2 days A got injured and he left B take 2 more days to complete the work. Find the time taken by A alone to complete the work. A மட்டும் எவ்வளவு நேரம் தனியா பண்ணா எவ்வளவு நேரத்தில் முடிச்சிருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணிப்பாங்கன்றதுனால கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் டோட்டலாக 5 இருக்கு. இது 2 வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது 2 நாள் பண்ணியிருக்கும் போது 2 நாள் வச்சு போயிடாரு ஏ. சரி தானே? அப்போ மீது இருக்குது நமக்கு 3 இருக்கு. இதுதான் ரிமைனிங். 3 இருக்கு. ஓகே. ஆனால் அவங்க பாருங்களேன், இது முக்கியம் பாருங்க. பி இப்போ தான் பி பாருங்க 2 more days எடுத்துக்காங்க. அப்போ
3 கூட 2 எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க, அப்போ 5. சரிதானே? 5 டேஸ் இருக்காங்க. இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா பியோடது எத்தனை இதில் முடிச்சாங்க. பி நார்மலாக 3 ரிமைனிங்ஸு, ஆனால் மொத்தம் இதில் 5 பார்க்கும்போது நமக்கு 0.6 கிடைக்குது. சரிதானே? பியோடது வந்து 0.6. இதில் நம்ம அடிக்கிற போது 0.6 நமக்கு கிடைக்குது. அப்போ இதோடைய பேலன்ஸ் என்ன 0.4 வருது. இது இருக்கிறது 4 தானே, இது இருக்கிறது இது வந்து 4. சரியா? பாருங்க, இது அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஏ வச்சு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்பனா நமக்கு டோட்டல் பியோடது இதுதான் பியோடது மொத்தம் இருக்கிறது 5 இருக்கு. ஆனா ஏ மட்டும் பண்ணா எத்தனை இதுல பண்ணுவாங்க? 0 4 இருக்கு, அவரோடது 4. அப்ப இது பண்ணும் போது இந்த பாயிண்ட் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணலாம், மேல 10ஆல மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணும்போது 50/4 வருது. இது பண்ற போது 1 நாள் 4 8 12.5 வரும். சரியா? 12.5 = 12.5 டேஸ். சரியா? இதுதான் இதோட ஆன்சர். சரியா? வாங்க அடுத்து பார்ப்போம். பாருங்க, இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. கேட்டது வந்து இது மட்டும்தான். How many perfect square factor are there in 21600? இதுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம அது பக்கத்தில் இருக்க எல்லா கேட்டா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்ஃபெக்ட் கியூப் கேட்கலாம், பிரைம் ஃபேக்டர் கேட்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். நம்ம இதுலேயே இந்த ஒன்றை வச்சு நம்ம எல்லாம் கற்றுக்கிடுவோம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இதை ஆரோட பவர் கியூப் இன்ட்டு 10 100 ஓகேவானே? இப்படி எழுதலாம் நம்ம. இப்போ இதை 2ஓட கியூப் 26 அதை பிரித்து எழுதுறேன். 3 கியூப் இன்ட்டு 25 இன்ட்டு 4 அதை பிடிக்கிறோம். அப்போ 2 கியூப் இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 2 5ஓட பவர் 2 இன்ட்டு 2ஓட பவர் 2. சரிதானே? பார்க்கும்போது அடுத்து இந்த இதுவும் பிடிக்கிறோம். அப்போ 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 2. சரிதானே? இப்போ அவங்க கேட்டுக்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதில் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இந்த பவரில் வருங்களேன், இந்த பவரில் இதை பார்த்தீங்க 5. அப்போ இந்த 2 பவர் 0 2 பவர் 0 2 பவர் 2 2 பவர் 4 இதுதான் எழுத முடியாது, அதுக்கப்புறம் எழுத முடியாது. அதனால 0 2 4 எழுதலாம். 9ல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3ல் பார்த்தீங்கன்னா 0 2 எழுதலாம், 2 பவர் எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து 4 இல்லை, இங்கே வந்து 0 2 இங்கே எழுதலாம். இப்போ இங்கே இருக்குது, இதில் 3 இருக்கு, இதில் 2 இருக்கு, இதில் 2 இருக்கு. இதில் அப்படி மல்டிபிள் பண்ணுங்க. 6 2 12 நம்பர்ஸ் தான் இருக்கு. இதுதான் ஆன்சர். சரியா? இதுதான் ஹவு மெனி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபேக்டர் இருக்குன்னா 12 தான். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட். சப்போஸ் அவங்க பர்ஃபெக்ட் கியூப் கேட்டாங்க, பர்ஃபெக்ட் கியூப் கேட்டா அதுக்கு 2 பவர் 5 அதை எடுத்துக்குவோம். 3 5 பவர் 2 இருக்கு, இதே எடுத்துக்கிறோம். கியூப்னா இங்கே 1 0 3 எழுதலாம், இது 0 3 எழுதலாம், இது 0 மட்டும் தான் வரும். சரியா? அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்போனா 4 தான் பர்ஃபெக்ட் கியூப்போட ஃபேக்டரு. ஓகேவா? இது பிரைம் ஃபேக்டர் அப்படி கேட்டால் என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிரைம் ஃபேக்டர்ன்றது இதில் இருக்கிற இது 2 3 5 மொத்தம் 3 பிரைம் ஃபேக்டர் இதில் இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். சரியா? அடுத்து 4 வருங்களேன். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னா இதுதான் நம்மகிட்ட இருக்குது. 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 2 இருக்கு. இப்போ இந்த பவர் இருக்குல்ல, இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்.
இதில் இப்போ இது கூட ஒன்று போட்டுருணும். 5 + 1 3 + 1 2 + 1 6 4 3 இது அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 24 × 3 அப்போ 72. இதுதான் அதோடது டோட்டலோடையது. சரியா? 72 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் இதில் ஒவ்வொன்றும் பார்த்துக்கணும் தெளிவா. நம்ம கேட்டிருக்கிறது இப்போ கேட்டிருக்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அதனால இது 12. கியூப் கேட்டாங்கன்னா 4 வருது அதே இதில். அதில் பிரைம் ஃபேக்டர்னா 2 3 5 அப்போ 3 நம்பர் இருக்கு. அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னா அது கூட 72 வருது. ஓகேவா? 6 4 3 வருது. இது நமக்கு 72 வருது. சரியா? நாங்கள் எடுத்து பார்ப்போம். பாருங்க 11. The sum of all extreme angle. இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எல்லாத்துக்கும் மைண்ட்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஆங்கிள் பாலிகான் அப்படின்ற போது உங்களுக்கு 360 தான். சரியா? இதுதான் ஆன்சரே. சரியா? இது மைண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஆங்கிளோட பாலிகானோட ஆங்கிள் எல்லாரும் சம்ம கூட்டுறது. ஒரு மொத்தத்தோட கூட்டுறும் போது பாலிகானோட 360. ஓகேவா? சம் எல்லாத்துக்கும் கூட்டினா 12. The price of the commodity is increased 25%. By how much should be consumed be reduced to keep expenditure constant? Constant ஆகும்னா எப்படி இதாகும்? இப்போ பாருங்க. இப்போ பிரைஸ் கம்யூனிட்டி இது 100 கான்ஸ்டன்டா நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா? இதுல இருந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகுது 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 125 ஆயிடுச்சா? 125. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? அடுத்ததுல கன்சம்ஷன் 125ல ரெடியூஸ் ஆகணும் சேமா. அப்போனா இது சேமா வரணும். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர்ல எதுவும் சேஞ்ச் வரக்கூடாது. அப்படின்ற போது இதுல ரெடியூஸ் ஆகுது 25. சரிதானே? அப்படின்னா நமக்கு 25 இதோடது எதுக்கு கன்சம்ஷன் இதுக்கு தானே எடுக்கிறோம். அப்படின்னா 125 இன்ட்டு பர்சன்டேஜ் இருக்கிறதுனால எவ்வளவு குறையுது அப்படின்ற போது 1/5 அப்படின்னா 20%. இது நீங்கள் எப்படி அடிச்சுக்கலாம்? 5 அப்படின்னா 20. இதுதான் 20%. நமக்கு 20 தான் ஆன்சரு. ஓகேவா? வாங்க அடுத்து 13. A alone can do a piece of work 15 days. B alone can do a work 30 days. They together get contract of Rs 3200 3200 with the help of C. They can complete the work in 8 days. What is the share of C? C உதவி செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. 8 உதவி செய்யறாங்க. ஆனால் அவங்களோட ஷேர் என்ன அப்படின்றதான் நமக்கான கேள்வியை கொடுத்துருக்காங்க. சரிதானே? நமக்கானது. இப்போ அவங்க ஏ 15, பி 30. ஓகேவா? இப்போ சி 8 வச்சுக்கலாம். 8 தான் சொல்லிடுவாங்க. ஓ இப்போ இது பண்ணும்போது இதோட எல்சிஎம் பார்க்குறோம்னா இதுதான் நம்ம பெரிய நம்பரு. இதனால எல்லாமே வகுப்பு வரணும். அந்த மாதிரி பார்க்கணும். 30னா இது நடக்காது. இதனால 60 ஆக்குறோம். 60னால தான் நடக்காது. இப்போ 90ல் 8 அது நடக்காது. அப்படின்னா 120 ஓகே ஆகும். ஓகேவா? 120 இதுதான் எல்சிஎம் ஆகிறோம். ஓகேவா? 15 அடிவடுத்து 30 வகுக்க முடியும், 8 வகுக்க முடியும். சரியா? இப்போனா 8 12 15. சரிதானே? இதுதான் அதோடது. சரியா? அப்படியே உங்களுக்கு எதுலன்னா 120 இதுதான் டோட்டலாக இருக்குது. இதுதான் நம்ம 4. இப்போ ஏ 15, இது ஏ, பி 30 இருக்காங்க, சி 8, 15 4 8 இருக்கு. சரிதானே? இதில் வச்சுக்கோங்க 8 இருக்கு. இப்போ இவங்க உதவி செய்கிறாங்க. சி ஹெல்ப். ஓகேவா?
அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதுதான் 15 நாளில் இருக்குது இல்லையா? இப்போ இந்த சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சி வந்து உதவி செஞ்சுருவாங்க, அவங்களோட ஷேர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவுக்கு வந்து 8 இருக்குன்னா பிக்கு வந்து 4. ஓகேவா? சி தான் நம்ம ஷேர் தான் கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின் கேட்டுருவாங்க நம்மகிட்ட. அப்போ 15 ஆகணும்னா இது வருங்க, இதுவே 12 ஆயிடுச்சு. 15 டோட்டலாக 15 இருக்குது. அப்போ இதில் மீது இருக்குது 3 இல்லையா? அப்போனா சியோடது 3. ஓகேவா? இப்போ இந்த இதில் தான் முக்கியம். இப்போ இந்த 15 தான் 3 ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 15 இங்கே கொடுத்துருவாங்களா, அதுதான் இங்கே 3200. சரியா? அப்போ இந்த 15 எப்படி இந்த 3 ஆயிடுச்சுன்னா 5ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுவும் 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ஆன்சர். ஓகேவா? இதை பண்ணும்போது 6 4 ஓகேவா? 640 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? 5 6 30 4 20 இப்போ 640 இதுதான் ஆன்சர். சரியா? வாங்க, இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. புரியலன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன். வாங்க 14. தேர் ஆர் த 1500 பீப்புள்ஸ் in which the 45% are men, 15% are children, the rest of the women. The ratio man, woman, children ratio கேட்குறாங்க. உமன் உங்களுடையது. சரியா? நம்ம இந்த இது வந்து சும்மா கொடுத்து வச்சுருவாங்க, இது யூஸே இல்லை நமக்கு. பாருங்க, இப்போ மேனு இருக்கட்டும், மேனு சில்ட்ரனு இருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்குது மேன் வந்து 45, சில்ட்ரன் வந்து 15. அப்போ ரெஸ்ட்னு கொடுத்துறாங்க. இந்த ரெஸ்ட்னா என்ன? இந்த ரெஸ்ட்னா என்ன? மீதம் இது ரெண்டும் கூட்டுங்களேன். இதை கூட்டினா நமக்கு எவ்வளோ வருது? 60 வருது. நமக்கு எப்பவுமே 100 தான் வேணும் இல்லையா? 100ல் 60 வச்சா மீதி இருக்குது 40. இதுதான் இந்த 40 தான் இந்த ரெஸ்ட்னு சொல்றது. சரியா? ஓகேவா? இப்போ இது அடிங்க. 95 45 5 15 40. ஆனால் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை பார்த்துங்க. சரியா? முன்னாடி கொடுத்தது அப்படி, ஆனால் ரேஷியோ கேட்கறது மேன், உமன், சில்ட்ரன். இதைத்தான் நீங்கள் எழுதணும். மேனோடது இது 9, உமனோடது இங்கே இருக்கு, அது 8, அடுத்து சில்ட்ரன் 3. சரியா? இதுதான் இதோட ஆன்சரு. சரியா? இந்த 1500 பீப்புள்ன்றது அவசியம் இல்லை நமக்கு. வாங்க அடுத்து பார்ப்போம். வாங்க 15th. If A is to B is equal to 3:4 and the HCF of A and B is 15, then find their LCM. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா 3x 4x இதில் காமனாக இருக்கிறதா நம்ம HCF. ஓகேவா? எல்லாத்துலேயும் காமனாக பொதுவாக இருக்கணும் இல்லையா? அதுதான் அவங்களே கொடுத்துட்டாங்க. அது வந்து 15ன்னு சொல்லி. சரியா? அவங்க கேட்குறது எல்சிஎம்னா 3 × 4 × x. இதுதான் நமக்கு எல்சிஎம் எல்லாம் வாங்குறது. ஓகேவா? நமக்கு எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது. 12 × 15 இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் ஓகே. இப்போ மல்டிபிள் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இது எப்படின்னா ஈஸியாக பண்ணுறது. இப்போ இது 10 ஆகிங்க. 10 × 15 150. இங்கே அடுத்து 2 × 15 30. ரெண்டாக கூட்டினீங்க. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இங்கே கூட்டினாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா இது தனியாக பிரித்து கூட பண்ணணும். ஓகேவா? இப்படி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12 வேண்டாம் 144 12 வேண்டாம் 3 இது இருக்குது, 3 வேண்டாம் 36. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வரும். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, மைண்டில் நிற்கிறதோ அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். The area of two similar triangle AB PQ
ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு 64 and 121 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. If the length of altitude draw from the vertical A of triangle ABC is 60 centimeter. Find the length of altitude draw of the vertical B. இதோடது ஓகேவா? அதாவது அவங்க சொல்லியிருக்குது ABC. இது ஒரு ட்ரையாங்கிள் PQR. இது ஒரு ட்ரையாங்கிள். இதோடது கொடுத்துட்டாங்க 64. அவங்க கொடுத்துருக்க ஏரியா சரியா? ஏரியா கொடுத்துட்டாங்க. அதை நம்ம 121. இதோடது வந்து 122 சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சைடு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம சைடு ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். சைடுனா √64 ரூட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க. இருக்கான்னு சார் ரூட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். சரியா? ரூட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடும். இப்போ இதோட சைடு நீங்க எழுதலாம் இல்லையா? 8 11 சரிதானே? ஆனா ஓகேவா? இப்ப அவங்க கொடுத்துருது வந்து பாருங்க கொஸ்டின் கொடுத்துருக்கு ஏபி இஸ் 16 சென்டிமீட்டர். அப்படின்னா இதுதான் ஏபியோடது, இதுதான் இதோட ஆன்சர் இல்லையா? இதுல இருந்து இதுதான் 16 கொடுத்துருவாங்க. அவங்க ஆன்சரா கொடுத்துருவது 16. இது எப்படி 16 வச்சுன்னா × 2 பண்ணியிருக்காங்க. அப்ப அதே இதை இங்கேயும் × 2 பண்ணணுங்க. அப்ப பண்ற போது நமக்கு 22. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்க AB and C together complete a work 16 days, whereas A and B together complete the same work 48 days. Find the time taken by C to complete the work. கொடுத்துருக்கிறது A plus B plus C equal to 16. 3 பேரும் சேர்த்து 16 நாள் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏவும் பி மட்டும் சேர்ந்து 48 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. சரிதானே? இப்போ அவங்க கேட்டுருக்குது சி மட்டும் பண்ணால் எவ்வளோ நாள்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம இது டைம் அண்ட் ஒர்க்கில் வருது. இப்போ இது பெருசாக இருக்குது, இதுக்குள்ளே இது வரணும் 48 மொத்தம். அப்படின்னா 3 16 48 வந்துடும். இது 1. ஓகேவா? இப்போ A plus B plus C equal to 3. ஓகே தானே? இதுதானது, இதோட ஆன்சர் இது உள்ளது. சரிதானே? இப்போ AB எத்தனை நாள் ஆயிருக்கு? 2 1 இங்க இருக்குல்ல, இந்த 1 இங்க வந்துச்சு. அப்புறம் C, அதாவது இந்த C வேணும், அதுதான் நம்ம கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கூட்டுனா 3 வரணும். அப்போ எதை கூட்டினா 3 வரும்? 2. அப்படி இல்லைன்னா இந்த 1 இங்கிட்டு போய் மைனஸ் பண்ணினாலும் உங்களுக்கு 2 வரும். ஓகேவா? இதுதான் சியோட வேல்யூ. ஓகேவா? சியோடது அவங்க கேட்டிருக்குது சியோட வேல்யூ. சி மட்டும் வேலையை செஞ்சா எத்தனை நாள் முடியும்? இப்போ சி வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். இப்போ சி மட்டும் மொத்த வேலை எவ்வளவு? 48. அதை 2 தான் பண்ணும்போது 2 சியோட வேல்யூ 2 தானே? இதை பண்ற போது நமக்கு 24 நாள்ல முடிப்பாங்க. சி மட்டும் பண்ணா 22 நாள்ல முடிப்பாங்க. சரியா? 24 டேஸ்ல முடிஞ்சிடும். ஓகே தானே? பாருங்க. ஓகே, அடுத்து ஒன்று பாருங்க. இந்த ஒன்று இது நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எது இருந்தாலுமே இது இந்த காட்டுன்றது 1/10 எழுதலாம் நம்ம. ஓகேவா? 10x எழுதலாம். இப்போ 10 இப்போ அப்படி இல்லைன்னா இது நம்ம இந்த 10x நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ y + 1/y = 500. அப்போ இங்கே கேட்டிருக்குது என்ன கேட்குறாங்கன்னா y² + 1/y². அதான் வந்து இருக்கு கணக்கு. அப்போ நான் இந்த சைடு இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும் 2ஆல். 25/2. சரியா? இப்போ 23. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரியா? வாங்க அடுத்து பார்ப்போம். இங்கே ஒன்று பாருங்களேன். மென்சுரேஷன் 2D உள்ளது. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் 154 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த சர்க்கம்ஸ்டன்ஸ். சர்க்கம்ஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னா 2/r. சரிதானே? ஏரியா சர்க்கிளோட ஏரியா என்ன? r². சரியா? அதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது 154. பைக் வேல்யூ 22/7 × r² நமக்கு தெரியாது.
154. ஓகேவா? இந்த அடுத்து இங்கே வரும்போது ஆர் ஸ்கொயர்டு 154 × 7/22 வரும். ஓகேவா? 14 அடிக்கிற போது 2 1 4 இதை அடிக்கிற போது 7. ஓகேவா? அப்போ 7 × 7 இருக்கு, நமக்கு ஆர் ஸ்கொயர்டு. ஆர் ஸ்கொயர்னா ஒரு இது எடுத்தால் போதும் உங்களுக்கு. ஓகேவா? ரேடியஸ் வெறும் ரேடியஸ் தான் நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதை இங்கே இதை சர்க்கம்ஸ்டன்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 × 22/7 இந்த ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா 7. இதை தான் அடிச்சிட்டோம்னா நமக்கு இருக்கிறது இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படின்னா 44. இதுதான் நமக்கான ஆன்சர். சரியா? ஓகேவா? வாங்க அடுத்தது பார்ப்போம். பாருங்க, இது டைம் அண்ட் ஒர்க்ல தான் உள்ளதுதான். ராகுல் இஸ் 7 டைம் எஃபிஷியன்சி ரிஜு. Rahul is a 7 times efficiency as Riju. If Riju can complete 3/4 of work in 28 days. ஒரு ஆள் முடிவு பண்றாங்க. ராகுல் ரிச்சா டுகெதர் it will complete the same work. ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடியும் அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஓகேவா? இது நம்ம பார்க்கறது ராகுல் ரிச்சா. ராகுல் வந்து 7 டைம்ஸ் இது எஃபிஷியன்சி. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிறது எஃபிஷியன்சி அதுதான். ஓகேவா? இவங்க ஒரு வேலை சொன்னா இவங்க 7 வேலைக்கு ஸ்பீடாக பண்ணுவாங்களாம். ஓகேவா? இந்த இது வந்துச்சுன்னா எஃபிஷியன்சினா அதோட ரெசிப்ரோக்கல் வந்து டைம்னா இதுக்கு கண்டுபிடிக்கணும் டைம் நம்ம. அது வந்து அப்போ ரெசிப்ரோக்கல் ஆகுது. அவன் இது இங்கே வந்துடும், இது அப்படியே இங்கே போயிடும். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் மாறிடுது. ஓகேவா? இப்படி இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கே வருங்க, இந்த ரிச்சா கேன் டூ ஒர்க். அவங்களோட இதுதான் எஃபிஷியன்சி. ஓகேவா? அப்போ ஒர்க்கு ஒரு வேலையை ஓகேவா அவங்க முடிச்சிருக்காரு நார்மலா. எப்படின்னா 3/4 × 28 அதுதான் அவங்க முடிச்சிருவாங்க இல்லையா? 3/4 28 நாள்ல முடிச்சிடுறாங்க. புரியுதா? இது இங்கே போகும்போது 4/3 கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்போ 28 × 4/3 இதுதான் ஒரு ஆளுடைய ரிச்சாவுடைய இது. சரியா? ஆனால் அவங்க கேட்கறது ராகுல் பிளஸ் ரிஜு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓகே 28 × 4 3 இது இருக்கு. இப்போ வந்து இது ஒரு ஆள். இப்போ ராகுல் பிளஸ் ரிச்சு இது ராகுல் ரிச்சா இவங்க. இப்போ ராகுல் 7 டைம் பண்ணுவார், ஸ்பீடாக பண்ணுவார். இவங்க ஒரு இது ஸ்பீடாக பண்ணுவாங்க இந்த இது. ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்துன்ற போது 8. சரிதானே? 2 சேர்ந்தா 8. அப்போ 28 × 4 × 3 × 8. ஓகே, இவன் 2 சேர்ந்து பண்ணுறதுனால டுக்கதார்னு சொல்லி கொடுத்துருவாங்கல்ல ராகு சேர்ந்து, அதனால இது பண்ணுறோம். இப்போ பாருங்க 1 2 14 = 14/3. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரியா? ஆன்சர். ஓகே மக்களே, இது 20 வரைக்கும் நம்ம கொண்டு வந்தோம், முடிஞ்சு. இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சா எப்படின்னு பார்த்து சொல்லுங்க. இதில் ஏதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வாழ்க வளமுடன். நன்றி.